ஹாய். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு பிறகு நாங்கள் கார்ட் பேமெண்ட்டில் ஆர்டர் போட முடியும். சரியா? ஸோ எப்படி நீங்கள் கார்ட் பேமெண்ட்டில் ஆர்டர் போடுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கூகுள் க்ரோமுக்கு போயிட்டு சரியா? நீங்கள் வந்து எபிக்ஸோரா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு இந்த மாதிரி போனீங்கன்னா இப்படி வரும். இதில் வந்து நீங்கள் epixora.com சர்ச் பண்ணுங்கள். இதில் லாகினை கொடுங்க. லாகினை கொடுத்தது உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு. ஓகே, சரியா? இது யூசர் நேம் பாஸ்வேர்டு ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனது வந்து இப்போ நீங்கள் ஆர்டர் போட போகிறீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள், இந்த ஷாப்புன்னு இருக்குது தனி மேலே 3வது ஆப்ஷனில் இந்த ஷாப் ஒரு கடை சிம்பிள் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த செலக்ட் இதுக்குள்ளே போயிட்டு ஆல் கொடுங்க. ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா திங்ஸும் காட்டும். சரியா? இப்போ நீங்கள் என்னென்ன திங்ஸ் ஆர்டர் போட போகிறீங்களோ இந்த மாதிரி அட் கார்டு கொடுங்க. இப்போ கேட்டலாக் வேணுமென்னு சொன்னால் அட் கார்டு, ரிஷ் ஆயில் வேணுமென்னு சொன்னால் இதில் எத்தனை அடிக்கலாம். சரியா? 3 ரிஷ் ஆயில்னா 3 அடிச்சுட்டு இதை ஆல்ரெடி நான் அடித்து வச்சிருக்கிறதால அப்டேட் காட்டுன்னு கேட்குது. சரியா? மற்றது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கண்டிஷனர் வேணுமென்னு சொன்னால் கண்டிஷனர் அட் கார்டு. இப்படி உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். சரி, அதில் வந்து இப்போ ஃபோட்டோஸ் இல்லைன்னு இருக்கிறதுக்காக இது ஸ்டாக் இல்லைன்னு இல்லை, அதெல்லாம் ஸ்டாக் இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு ப்ராடக்ட்டுகளை வந்து அட் கார்டு கொடுத்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கு பிறகு பாருங்கள், இந்த ஒரு பாஸ்கெட் ஃபோட்டோ ஒன்று காட்டும். இதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணினீங்கன்னு சொன்னால் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டும். இப்போ ரிஷ் ஆயில் வந்து 9 பாயிண்ட்ஸ், நான் 3 செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கின மில்க்குக்கு வந்து 2, மொரிங்காடு அப்படின்னு சொன்னால் என்னென்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கணும் எல்லாத்துல டீட்டெயில்ஸும் காட்டும். சரியா? காட்டும். கீழே வந்து அமௌண்ட் எவ்வளோ ஒன்று காட்டும். ஓகேவா? டோட்டல் பாயிண்ட்ஸ் 324, சப் டோட்டல். ஆனால் நாங்கள் வந்து அந்த எங்களோட இமீடியட் ப்ராஃபிட்டுக்குரிய கழிவெல்லாம் கழிச்சு 31,980 ரூபா பே பண்ணணுமென்ற டீட்டெயில்ஸ் காட்டுது. அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரொசீட் டு செக் அவுட். சரியா? ப்ரொசீட் டு செக் அவுட்டை கொடுத்து இப்போ நான் ஆல்ரெடி அந்த அட்ரஸ் கொடுத்து வச்சிருக்கிறதால இதில் காட்டுது. இப்போ நியூவாக ஒரு ஆள் நீங்கள் ஆர்டர் போடுறீங்கன்னு சொன்னால் இந்த டெலிவரி அட்ரஸை கொடுத்து உங்களோட பேர், உங்களோட அட்ரஸ் சரி அதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராவின்ஸ் சரியாக செலக்ட் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் எந்த மாகாணம், இப்போ நான் பர்டிகுலர்னு சொன்னால் ஈஸ்டர்ன். இப்போ இதே மாதிரி நீங்கள் எந்தெந்த ப்ராவின்ஸோ அதை சரியாக செலக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இதுலேயுமே பிளவுற நீங்கள். ஸோ சரியாக ப்ராவின்ஸை கொடுங்க. டிஸ்ட்ரிக்டை சரியாக செலக்ட் பண்ணுங்கள். சரியா? இமெயில் தேவையில்ல, ஃபோன் நம்பர் கட்டாயம் போடணும். இமெயில் கட்டாயம் இல்லை, இருந்தால் போடுங்க, இல்லாட்டி பரவாயில்ல. ஃபோன் நம்பர் கட்டாயம் போடணும். சரியான நம்பர் போடுங்க. நார்மல் கால் எடுக்கக்கூடிய நம்பரை போடுங்க. சரியா? வாட்ஸ்அப் நம்பர்லாம் போட வேணாம். கொடுத்துட்டு நீங்கள் சர்வ் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அட்ரஸ் சர்வ் ஆகும். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் கண்டிப்பாக உங்களோட அட்ரஸை வந்து இந்த மாதிரி டச் பண்ணணும். சரியா? டச் பண்ணது வந்து பாருங்கள், கீழே இந்த மாதிரி டம்மி செலெக்ஷன் இருக்குது. டம்மி செலெக்ஷனை நீங்கள் எந்த ஷாப்புக்கு ஆர்டர் போட போகிறீங்க. யூ ஷாப்னு சொன்னால் ஓகே. 1A ஷாப்புக்கு போட போகிறீங்கன்னா 1A ஷாப்பை சூஸ் பண்ணணும். 2Bனா 2B. சரியா? அநேகமாக ஃபர்ஸ்ட் ஆர்டர் போடுற ஆக்கள் வந்து யூ ஷாப் தான் போடுவீங்க. ஸோ அது ஓகே. அடுத்தது வந்து இந்த மாதிரி கீழே காட்டும். இப்போ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக செய்கிற ஒரு ஆளுக்கு வந்து நான் உங்களுக்கு அது செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் செய்து காட்டுறேன். கார்ட் பேமெண்ட்டில் செய்கிற ஆர்டர் போடுற ஆக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் வீசான்னு சொன்னால் வீசாவை டச் பண்ணி இப்போ உங்களோட கார்டை பாருங்கள். சில கார்ட் பேமெண்ட் செய்யும் போது உங்களோட கார்டில் முன்னுக்கு போட்டிருக்கும் வீசா கார்டுன்னு. அப்போ வீசா கார்டை டச் பண்ணிவிட்டு நீங்கள் பிளேஸ் ஆர்டர் கொடுக்கலாம். அல்லது உங்களோட கார்டு வந்து மாஸ்டர் கார்டுனா மாஸ்டர் கார்டு இந்த சிம்பிளை டச் பண்ணிவிட்டு பிளேஸ் ஆர்டர் கொடுக்கணும். சரியா? ஓகே. பிளேஸ் ஆர்டர் கொடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். ஓகேவா? இந்த மாதிரி அமௌண்ட் காட்டும், நேம் ஆன் கார்டு, கார்டு நம்பர், எக்ஸ்பயர் டேட் இதெல்லாம் காட்டும், சிவிசி நம்பர். நேம் ஆன் கார்டுன்னா உங்களோட பேர். இப்போ கார்டுற உரிமையாளர் இருப்பார் தானே, அவருடைய பேரை டைப் பண்ணுங்க. கார்டு நம்பர்ன்னு சொன்னால் முன்னுக்கு இருக்கிற 16 நம்பர், கார்டுக்கு முன்னுக்கு இருக்கிற 16 நம்பர் டைப் பண்ணுவோம். கார்டில் வந்து எக்ஸ்பயர் டேட் இருக்குது. அப்போ அதை நீங்கள் மந்த் அதில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். சிவிசி நம்பர்னா கார்டுக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த சைன் பண்ணுறதுக்கிட்ட இருக்கிற 3 நம்பர். அதெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு சப்மிட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோனுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் டைப் பண்ணதுக்கு பிறகு உங்களோட கார்ட் பேமெண்ட் செய்யப்பட்டுரும். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அந்த மாதிரி மெசேஜ்கள் வரும். கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதோடு வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸுமே உடனே அட் ஆயிடும். இப்போ கார்ட் பேமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் கம்பெனிக்கு வந்து எதுவுமே இன்ஃபார்ம் பண்ண தேவையில்லை. பாயிண்ட்ஸ் வந்து உடனே அட் ஆகும். சரியா? அண்ட் நீங்கள் ஆர்டர் ஹிஸ்ட்ரியும் போயிட்டு செக் பண்ணலாம். நீங்கள் ஆர்டர்லாம் போட்டதுக்கு பிறகு சரியா பேமெண்ட் எல்லாம் பண்ணி உங்களோட காசெல்லாம் விட்டுப்பட்டுட்டான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட பாயிண்ட்ஸை வந்து இந்த மாதிரி போயிட்டு பெர்ஃபார்மன்ஸுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணுங்கள். சரியா? ஓகே. இந்த இடத்துல காட்டும் டோட்டல் பிஆர்வியோ வீக்லி பிஆர்வி என்ற இடத்துல காட்டும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட ஆர்டர் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணணும்னு சொல்லி இந்த ஆன்லைன் ஆர்டருக்குள்ளே போயிட்டு ரெப்பிட் ரெவென்யூ பிளான் ஆர்டர்ஸை கொடுத்தா இங்கே பாருங்கள் நாங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். சரி, அங்கோட ஆர்டர் நம்பர் இந்த ஏபி இந்த இருக்குது தானே எப்எக்ஸ் எஸ்பி 11-39-57 ஆர்டர் நம்பர். சரியா, என்ன டேட் நான் போட்டிருக்கேன், அடுத்தது வந்து டைம், எவ்வளோ அமௌண்ட் எல்லாம் காட்டுது. அடுத்தது வந்து ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங், நான் வந்து பேமெண்ட் பண்ணல தானே. இதுவே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க, கன்ஃபார்ம் காசெல்லாம் விட்டுப்பட்டுட்டேன்னா பிளேஸ்டு காட்டும். சரியா, க்ரீன் கலரில் வந்து பிளேஸ்டு காட்டும். பிறகு நீங்கள் இந்த ஆக்ஷன்ன்றதை டச் பண்ணி உள்ளே போய் உங்களோட அட்ரஸ் நீங்கள் சரியாக சூஸ் பண்ணியிருக்கீங்களா, என்னென்ன திங்ஸ் எல்லாம் சரியாக இருக்குதான்றதையும் நீங்கள் டீட்டெயில்ஸை பார்த்துக்கொள்ள முடியும். சரியா, ஓகே. ஸோ இதுதான் கார்ட் பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் இதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் போடலாம். ஓகே, தேங்க்யூ.